வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு டிசம்பர் 5ஆம் தேதி உலக அளவில் ஒரு முக்கியமான நாளாக கொண்டாடப்படுகிறது. அதுதான் இன்டர்நேஷ்னல் வாலண்டியர்ஸ் டே, அதாவது சர்வதேச தன்னார்வ தொண்டர்கள் தினம். உலகத்தின் ஒரு அளப்பரிய பணியை செய்து வரக்கூடியவர்கள் இந்த தன்னார்வலர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். அவர்களை சிறப்பிக்கவும் அவர்களுடைய பணிகளை புரிந்து கொள்ளவும் மேலும் பலர் தன்னார்வ தொண்டுகளில் ஈடுபட ஊக்கமளிக்கவும் ஐக்கிய நாடுகள் சபையினால் 1985ஆம் ஆண்டு முதல் இந்த நாள் சர்வதேச தன்னார்வ தொண்டர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த தன்னார்வ தொண்டர்கள் அவர்களுடைய பணி என்ன? அதாவது ஊதியமோ பணப்பலன்களோ எதிர்பாராமல் தங்களால் இயன்ற சமூக சேவைகளை சமூகத்திற்கு தேவைப்படுகிற நலிந்த அல்லது ஆதரவு தேவைப்படுகிற இடங்களில் அளிப்பவர்கள் தான் தன்னார்வ தொண்டர்கள். இவர்கள் பல சமயங்களில் ஏதேனும் ஒரு அமைப்புடன் தன்னார்வ தொண்டு அமைப்புகளுடன் சேர்ந்து செயல்படுகிறார்கள் அல்லது அரசுடன் சேர்ந்து செயல்படுகிறார்கள். சிலர் தனிப்பட்ட வகையிலும் கூட செயல்படுகிறார்கள். இந்த தன்னார்வ தொண்டு என்பது எந்தெந்த வகையில் எல்லாம் அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். முதலாவதாக கல்வி சார்ந்த விஷயங்கள், அதாவது ஏழை மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி கற்பித்தல், கல்விக்காக உதவி செய்தல், அந்த உதவிகளை திரட்டி தருதல், இதெல்லாம் முதன்மையாக கல்வி சார்ந்த தன்னார்வ பணிகள். அடுத்தது சுகாதாரம் சார்ந்த ஆரோக்கியம், சுகாதாரம், மருத்துவம் சார்ந்த பணிகள் என்று வருகிற போது மிக முக்கியமாக இரத்த தான முகாம்கள் நடத்துதல், இரத்த தானம் தேவைப்படுவோருக்கு இரத்தம் வழங்குதல், அதுபோன்ற செயல்களை ஒருங்கிணைத்தல், கடற்கரைகள் போன்றவற்றை சுத்தப்படுத்துதல், இவை மிக முக்கியமாக ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய தன்னார்வ பணிகள். அடுத்ததாக பேரிடர் மேலாண்மை, அதாவது இப்போ ஒரு மிகப்பெரிய அளவிற்கு மழைப்பொழிவு, வெள்ளம், புயல் போன்றவை ஏற்படுகிற போது அதனால் மக்களுக்கு ஏற்படுகிற கடும் துயரங்கள், அந்த துயரங்களிலிருந்து மக்களை மீட்பதற்கு அந்த அவர்களுக்கு உடனடி உதவிகள் வழங்குதல், மருத்துவ உதவிகள் வழங்குதல், உணவு, தண்ணீர் போன்றவற்றை ஏற்பாடு செய்து கொடுப்பது, இது எல்லாமே தன்னார்வ பணிகளில் வரும். நிறைய இளைஞர்கள் அது போன்ற பணிகளில் ஈடுபடுகிறார்கள். அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்றோர், முதியவர்கள், இவர்களுக்கு ஆதரவளிக்கக்கூடிய தன்னார்வ பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறவர்கள். இது ஒரு பகுதி. இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இதற்காக நிறைய தொண்டு நிறுவனங்கள் இருக்கின்றன. அங்கு போய் தங்கள் வேலை நேரம் போக பகுதி நேரங்களில் தன்னார்வ பணிகள் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இது அல்லாமல் இன்னும் பலவிதமான தன்னார்வ தொண்டு பணிகள் இருக்கின்றன. ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அவர்களுக்கு பாதுகாப்பளித்தல், நோயாளிகளுக்கு உதவுதல், இப்படி சமூகத்தில் யாரெல்லாம் கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவுதல். பள்ளி கல்லூரி மாணவர்கள் கூட இப்பொழுது நீங்கள் NCC, NSS போன்ற அமைப்புகளின் மூலமாக இத்தகைய தன்னார்வ பணிகளில் இளம் வயதிலேயே ஊக்குவிக்கப்படுகிறார்கள். அதாவது நீங்கள் மரம் நடுதல் போன்ற விஷயங்கள், சுத்தப்படுத்துதல் போன்றவை, மற்றும் இது டிராஃபிக் நெரிசலில் நின்று அந்த போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துதல், இப்படி பல்வேறு விதமான சமூக பணிகளில் மாணவர்கள் அது சார்ந்த அமைப்புகளின் வழியே ஈடுபடுத்தப்படுகிறார்கள். இந்த தன்னார்வ பணிகள் ஒரு மனிதனை செம்மைப்படுத்துகிறது, ஒரு மனிதனை சமூக பொறுப்புள்ள கடப்பாடுள்ள ஒரு மனிதனாக மாற்றுகிறது. ஒரு மனிதனை அவர்கள் பிறருக்காகவும் வாழுகிற ஒரு உணர்வை அவர்களுக்குள் அளிக்கிறது. இப்படியாக ஒரு சமூகத்தை சுத்தப்படுத்துகிற, சமூகத்தை மேம்படுத்துகிற, சமூகத்திற்கு ஆதரவளிக்கிற தன்னார்வ தொண்டு பணிகள் என்பவை ஒரு தனி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை செப்பப்படுத்திக் கொள்வதற்கும் செம்மையாக்கிக் கொள்வதற்கும் தன்னை ஒரு உயர்ந்த மனிதனாக மாற்றிக்கொள்வதற்கும் கூட இந்த தன்னார்வ பணிகள் பெரிதும் காரணமாக இருக்கின்றன. தன்னார்வ தொண்டர்கள் போர்க்காலங்களில் கூட உயிரை துச்சமாக மதித்து, பேரிடர் காலங்களில் என்று வருகிற போது, கொள்ளை நோய்கள் வருகிற போது கூட அவர்கள் பெரும் பங்காற்றி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு தன்னார்வ தொண்டரையும் நாம் வாழ்த்துவோம். அவர்களுடைய பணிகளில் நாமும் இணைந்து, நாமும் ஒரு தன்னார்வ தொண்டராக நம்மால் இணைந்த பணிகளை அளிக்க எப்போதும் தயாராக இருப்போம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மார்க்சியத்தை ஏற்றாரா எதிர்த்தாரா என்று ஒரு விவாதம் எப்போதும் நடப்பது உண்டு. சரியாக சொன்னால் அவர் மார்க்சியத்தை ஏற்கவும் இல்லை, மார்க்சியத்தை மிக கூர்மையாக எதிர்க்கவும் இல்லை. அவர் இந்து மதத்தை, புராணங்களை, வைதிக எண்ணங்களை எதிர்த்தது போல ஒரு நாளும் மார்க்சியத்தை எதிர்க்கவில்லை. ஆனால் இந்த மார்க்சிய கோட்பாடு பற்றிய விமர்சனங்களை கொண்டவராகத்தான்
அம்பேத்கர் இருந்தார் என்பதை மறைப்பதற்கில்லை. சுருக்கமாக சொன்னால் மார்க்சியம் பிழை என்றோ கூடாது என்றோ அவர் சொல்லவில்லை. ஆனால் இந்திய மண்ணுக்கு, இந்திய சமூக அமைப்புக்கு, இந்தியாவில் இருக்கிற இந்து மதம் உருவாக்கி இருக்கிற சமூகத்திற்கு மார்க்சியம் சில இடங்களில் பொருந்தாது என்பதை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். த எக்கனாமிக்ஸ் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஹிந்து சோஷியல் ஆர்டர் என்கிற அடிப்படையில் அவர் சொல்லியிருக்கிற கருத்துக்கள், அதாவது சாதியம் உருவாக்குகிற பொருளாதாரமும் இந்து மத சமூக அமைப்பும் என்கிற அடிப்படையில் அவர் கருத்துக்களை விரிவாக சொல்லியிருக்கிறார். மிக குறிப்பாக தெளிவாக ஒன்றை சொல்லுகிறார். உடைமைகளையெல்லாம் பொதுவாக்கிவிட்டால் சோஷியலிசம் மலர்ந்துவிடும் என்று பொது உடைமை கட்சி தோழர்கள் கருதுவார்களானால் அது இந்தியாவில், அவரை அம்பேத்கரினுடைய சொற்களில் சொல்ல வேண்டுமானால், இட் இஸ் அ ஜெய்ஜாண்டிக் இல்லூஷன் என்று எழுதுகிறார். மிக பிரம்மாண்டமான மாயை. மாயையிலே கூட சாதாரண மாயை இல்லை, இது ஒரு பிரம்மாண்டமான மாயை என்று அம்பேத்கர் சொல்லுகிறார். இட்ஸ் அ ஜெய்ஜாண்டிக் இல்லூஷன் என்கிறார். எதற்காக, ஏன் அப்படி சொல்லுகிறார்? உடைமைகளையெல்லாம் சமமாக்கி விட்டால் எல்லோரும் சமமாகி விட மாட்டார்களா? வர்க்க முரண்பாடுகளை தீர்த்து விட்டால் பிறகு சமத்துவம் வந்து விடாதா என்று கேட்டால், நீங்கள் ஐரோப்பிய சிந்தனை அது என்று அம்பேத்கர் சொல்லுவார். மேலை நாடுகளிலே வர்க்கம் முரண் அற்று எல்லோரையும் சமமாக பொருளாதாரத்தில் கொண்டு வந்து விட்டால் சமத்துவம் வந்துவிடும். ஆனால் இந்தியாவிலே அப்படி இல்லை. நீங்கள் பொருளாதாரத்திலே சமத்துவம் வந்தாலும் சமூக சமத்துவம் வராது. காரணம், ஐரோப்பியர்கள் அறியாத, அமெரிக்கர்கள் அறியாத, கீழே நாட்டு மக்கள் அறியாத சாதியம் என்கிற ஒன்று இந்தியாவிலே இருக்கிறது. சாதி என்ன செய்யும்? பொருளாதாரத்திலே உயர்ந்தாலும் உங்கள் சமூக நிலையை உயர்த்தி விடாது. அம்பேத்கர் சொன்னது எவ்வளவு சரியானது என்பதற்கு ஓர் எடுத்துக்காட்டை நாம் பார்க்கலாம். ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த, அட்டவணை சாதியை சார்ந்த ஒருவர் வெளிநாடுகளுக்கு போய் வேலை செய்து பணம் சேர்த்து பெரும் பணக்காரராக தன் ஊருக்கு திரும்ப வந்தாலும் அந்த பணத்தை வைத்து கொண்டு ஒரு பெரிய நிலத்தை வாங்கலாம், வீட்டை வாங்கலாம் என்று அவர் கருதினால் அவர் விரும்புகிற இடத்தில் நிலத்தை வாங்கிவிட முடியாது. அவர் விரும்புகிற இடத்தில் வீட்டை வாங்கிவிட முடியாது. பணம் இருந்தாலும் கூட ஊருக்குள் அவரால் வீடு வாங்க முடியாது, சேரிக்குள் தான் வாங்க முடியும். இது உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத நிலை. எனவே த ஈக்குவலைசேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அம்பேத்கர் சொல்லுகிறார், உடைமைகளை சமமாக பிரித்து கொடுத்து விடுவதன் மூலம் சோஷியலிசத்தை இந்தியாவிலே நீங்கள் கொண்டு வர முடியாது. காரணம், எல்லாவற்றையும் இங்கு சாதி தான் தீர்மானிக்கிறது. ஒருவன் எங்கே வாழ வேண்டும், எங்கே படிக்க வேண்டும், யாரை திருமணம் செய்ய வேண்டும் என்கிற எல்லாவற்றையும் பிறப்பு என்கிற ஒன்று இந்தியாவிலே முடிவு செய்து விடுகிறது. இந்த ஜாதியில் பிறந்தவன் இந்த தொழிலை தான் செய்ய வேண்டும், இந்த ஜாதியில் பிறந்தவன் அந்த ஜாதியிலே தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று ஒருவனுடைய வாழ்நாள் அசைவுகள் அனைத்தையும் இங்கே இந்தியாவிலே சாதி தீர்மானிக்கிறது. இதை ஐரோப்பியர்களோ அமெரிக்கர்களோ அறிந்திருக்க வாய்ப்பு இல்லை. எனவே உடைமைகளை பொதுவாக்கிவிட்டால் சோஷியலிசம் வந்துவிடும் என்று கருதுவது அங்கே சரியாக இருக்கலாம். இந்தியாவில் அது ஒரு பிரம்மாண்டமான மாயை என்று அம்பேத்கர் எடுத்துக்கொள்ளுகிறார். அவர் சொல்வது உண்மைதான். இப்போதும் ஊரும் சேரியும் வேறு வேறாகத்தான் இருக்கிறது. இது இந்த சாதிக்கான தெரு, அது அந்த சாதிக்கான காலனி. காலனி என்கிற சொல்லே இப்போது அண்மையிலே தமிழ்நாட்டில் அரசு அதை நீக்க வேண்டும் என்று சொல்லிட்டு, காரணம் அந்த சொல்லே ஒரு குறிப்பிட்ட சாதியினரை குறிப்பதாக இருக்கிறது. எனவே சாதி தான் இங்கே தீர்மானிக்கிறது. இவ்வளவு நுட்பமாக செய்திகளை கண்டறிந்து சொன்ன ஒரு மாமேதை தான் அண்ணல் அம்பேத்கர். டிசம்பர் 6 அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாள். வணக்கம் நேயர்களே. நாம் மன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நாம் எவ்வாறு சமாளிப்பது என்பதை பற்றி சில யூகங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் ஒவ்வொன்றாக பார்த்து வந்தோம். நாம் பிடித்தது, பிடிக்காதது, விட்டு கொடுப்பது, பிறந்த வீட்டை பற்றி நாம் பெருமையாக பேசாமல் இருப்பது என்று பல யுக்திகளை நான் உங்களிடம் கூறி வந்தேன். அதில் ஒரு முக்கியமான ஒன்றாக இருப்பது தாம்பத்தியம். மன வாழ்க்கையில் தாம்பத்தியம் என்பது பொதுவாக செக்ஷன் சொல்கின்றோம். அதை பற்றிய பாலியல், இதை பற்றிய பிரச்சனைகள், அதை பற்றிய விவரங்களை எல்லாம் நாம் வெளிப்படையாக சொல்வதற்கு
நாம் இன்றும் அதாவது வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்னும் வரவில்லை. அதாவது அதுபோல் ஒரு சந்தர்ப்பம் தான் நிலவுகின்றது. பால்நிலைகளை பற்றி, பாலியல் பற்றி விரிவாக வெளிப்படையாக சொல்வதற்கு முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம். அதாவது செக்ஸ் சொல்கின்றோம். செக்ஸ் என்றால் என்ன என்று அதாவது கேட்டோம் என்றால், செக்ஸ் என்பது லத்தீன் லாங்குவேஜில் அந்த காலத்தில் அதாவது மருத்துவத்துறையில் கிரேக்கர்கள், லத்தீன் இவர்கள் தான் அவர்கள் கை ஓங்கியிருந்தது. அவர்களுடைய மொழிகள் தான் இன்றும் மருத்துவத்துறையில் நாம் பின்பற்றி வருகின்றோம். அதாவது அது லத்தீன் மொழியில் செக்ஸ் என்றால் என்ன என்றால் பிரி என்று அர்த்தம், டிவிஷன் 2 மேஜர் பிரிவுகள், பைஃபர்கேஷன் என்று அர்த்தம், 2 மேஜர் பிரிவுகள் என்று அர்த்தம். அதை செக்ஸஸ் என்று கூறினார்கள். அந்த செக்ஸ் என்பது என்னவென்றால், அதாவது அது வாழ்க்கையில் எவ்வாறு அது பயன்படுகிறது என்றால் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. அதாவது நம் வாழ்வை ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் செக்ஸ் உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் நாம் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கும் அது உதவுகின்றது. வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுவதற்கும் அது உதவுகின்றது. வாழ்க்கையில் அர்த்தம் வேண்டுமானவா, அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அது உதவுகின்றது. ஆக ஒவ்வொரு கட்டத்திலும் அது செக்ஸ் என்பது நமக்கு அதாவது உதவுவதாக இருக்கின்றது. ஆரோக்கியமான வாழ்வு, அர்த்தமுள்ள வாழ்வு, நீண்ட ஆயுள் உள்ள வாழ்வு இன்று நமக்கு அது பெரும் பங்கினை நமக்கு பகிர்கின்றது. அதாவது விஞ்ஞான முறை எடுத்துக்கொண்டோம் என்றால் எப்படி என்றால், விஞ்ஞான முறையில் உடல் ரீதியாக எடுத்துக்கொண்டோம் என்றால், அதாவது இருதயத்திலிருந்து நேரடியாக பிளட் சப்ளை எங்கு செல்கின்றது, தாம்பத்தியம் நடக்கும் நேரத்தில் அதை சப்ளை ஆகின்றது. அதாவது இதயம் தன்னுடைய சப்ளையை ஒவ்வொரு ஆர்கன்களுக்கும் லிவர் இருக்கின்றது, கிட்னி இருக்கின்றது, லங்ஸ் இருக்கின்றது, ஒவ்வொன்றுக்கும் அது பிரான்ச் மூலமாக மெயின் பிரான்ச் என்று சிறு பிரான்ச் என்று அப்படி தான் செல்கின்றது ஒவ்வொரு உறுப்புகள் வேலை செய்வதற்கும். ஆனால் இந்த தாம்பத்தியத்தில் இந்த செக்ஸ் இந்த செயல்படும் நேரத்தில் 5 புலன்களும், மனிதனுடைய 5 புலன்களும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய நேரம் அது. அதாவது கோஆர்டினேஷன், கோஆபரேஷன் என்று ஒன்றுக்கொன்று கோஆர்டினேட் பண்ணி ஒத்துழைத்து மொத்தமாக ஒரே நேரத்தில் பணி செய்யக்கூடிய அந்த நேரம்தான், அதாவது செயல்படக்கூடிய நேரம்தான் நமக்கு தாம்பத்தியம். அந்த நேரத்தில் இருதயம் என்ன செய்கின்றது, நேரடியாக தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கொண்டு நேரடியாக இரத்த சப்ளை அங்கே செலுத்துகின்றது. உடல் இந்த அளவுக்கு ஒத்துழைக்கின்றது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதாவது தாம்பத்தியம் செக்ஸ்ன்னு சொல்கின்றோமே, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் மூளையில் இருக்கின்றது. அதற்கு அருகில்தான் அறிவுத்திறன் உள்ள இடமும் இருக்கின்றது. இந்த 2 கண்ட்ரோல் ரூமும் மூளையில் அருகருகே இருக்கின்றது, அருகாமையில் இருக்கின்றது, அடுத்தடுத்து இருக்கின்றது. ஆகவே அதாவது அறிவுத்திறன் அதிகமாக இருந்தாலும் இதை அது ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது, இது அதிகமாக இருந்தாலும் அதை ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது. இவ்வாறாக அடுத்தடுத்து இருக்கின்றது. எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதாவது நாம் பார்க்கின்றோம், அதாவது உடல் மட்டுமல்ல உள்ளம் கூட, அதாவது தாம்பத்தியம் என்பது தனி மனிதனுடைய வாழ்க்கை, தனி மனித சுதந்திரம் என்றால் கூட இருவரும் இணைந்தால்தான் நாம் அதை செயல்படுத்த முடியும். அதே நேரத்தில் அதாவது அது உடல் சம்பந்தமான ஒரு ஒன்றுதான், உறவுதான். இருந்தாலும் மனம் அங்கே முக்கியத்துவம் பெறுகின்றது, மனமும் அதில் பங்கேற்கின்றது. எவ்வாறு என்றால் திருப்தி. நமக்கு திருப்தி என்பது எப்படி கிடைக்கின்றது, நாம் உடல் மூலமாகத்தான் அதில் நாம் தாம்பத்தியம் என்பது கிடைக்கின்றது அந்த செயலில். அதே நேரத்தில் நாம் அதாவது திருப்தி என்று ஒன்று உண்டு. திருப்தி அடைந்தால் தானே நமக்கு திருப்தி என்று ஒன்று வரும். அதை முடிவு கொண்டு வருவதற்கு ஒரு திருப்தி தேவைப்படுகின்றது. அந்த திருப்தி எங்கிருந்து வருகிறது, மனத்திலிருந்து வருகிறது, மனம். ஆகவே அதாவது தாம்பத்தியத்தில் உடல் ரீதியாக இருந்தாலும் உள்ளமும் முக்கியமாக ஒரு பங்கை ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே இது வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. இருந்தாலும் நாம் அதாவது செக்ஸ் என்ற வார்த்தைகளை சொல்வதற்கு நம்முடைய சமுதாயத்தில் சில ஸ்டிக்மாக்கள் இருக்கின்றது, அடைமொழிகள். அது மட்டுமல்லாமல் பட்ட பெயரெல்லாம் இருக்கின்றது. வெளிப்படையாக சொல்வதற்கே முடியாத ஒரு சந்தர்ப்பம் நிலவுகின்றது. அதனால்தான் இன்று அதாவது என்ன சொல்கின்றார்கள் என்றால், வாழ்வியல் மருத்துவம், வாழ்வியல் கல்வி என்று சொல்கின்றார்கள். அதாவது வாழ்வியல், அது மருத்துவவியல் கல்வி அப்படி என்று சொல்கின்றார்கள். குடும்பவியல் கல்வி என்று கூறுகின்றார்கள். அதை நாம் அழகு தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய அழகு தமிழில் அர்த்தமுள்ளதாக சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு தாம்பத்தியம் என்று சொல்லலாம். தாம்பத்தியம் என்பது ஒரு புண்ணியமான வார்த்தை, ஒரு கண்ணியமான வார்த்தை. நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே தாம்பத்தியம் மனிதனுடைய திருமணத்தில் தாம்பத்தியம் என்பது முக்கிய பங்கு வகிக்கின்றது. தாம்பத்தியம் இல்லாமல் திருமணம் இல்லை. தாம்பத்தியம் இல்லாத திருமணங்கள் அதாவது நிலைக்கலாம். ஆனால் திருமணம் இல்லாத தாம்பத்தியங்கள்
நிலைத்ததாக சரித்திரமில்லை. ஆகவே தாம்பத்தியம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. தாம்பத்தியம் அதுவாக நம்முடைய சமுதாயத்தில் எடுத்துக்கொள்ளும் என்றால், திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியத்தை சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை. அது கண்டிக்கத்தக்கது, அது தண்டிக்கத்தக்கது. நம்முடைய சமுதாயத்தில் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியம், ஒரு பாலியல் உறவு என்பதை சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளாது. அதே நேரத்தில் திருமணத்தின் மூலமாக நாம் அடையும் தாம்பத்தியம் இருக்கின்றதே, அதற்கு நம்முடைய சமூகம் என்ன கூறுகின்றது? அதை ஒரு புண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு கண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு மரியாதையாக நினைக்கின்றது. நமக்கு ஒரு மரியாதையும் கிடைக்கின்றது அந்த தாம்பத்தியத்துக்கு. அதை சாந்தி என்று கூறுகின்றோம், மன அமைதி, சாந்தி முகூர்த்தம் என்று கூறுகின்றோம் அல்லவா? திருமணத்தின் மூலம் அதை அடையும் பொழுது அதனுடைய கண்ணியமும் அதனுடைய மதிப்பும் கூடுகின்றது. ஆகவே திருமணத்தில், தாம்பத்தியத்தில், அதாவது இந்த தாம்பத்தியம் ஈடுபடும் போது அதில் சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. எழுதாத சட்டம், அது எழுதாத சில சட்டங்கள் இருக்கின்றன, சில கோட்பாடுகள், விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. நம்ம சமுதாயம் அதை அமைத்து தந்திருக்கின்றது. ஒரு செயல் இருக்கின்றது வைத்துக்கொள்வோம். ஒரு செயல் இருக்கின்றது, அந்த செயலுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். அந்த லிமிட்டுக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். சமுதாயம் ஒன்றை வைத்திருக்கின்றது, ஒரு செயலை. அந்த செயலை நாம் தாண்டும் பொழுது, அந்த செயலை மீறி, அந்த வேலையை மீறி, அந்த ஒரு லிமிட்டேஷனை மீறி நாம் செயல்படும் போது எப்படி இருக்கின்றது? அது சமுதாயத்திற்கு பயன்படும் பொழுது அது சாதனையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சமுதாயத்திற்கு பயன்படாத இருக்கும் பொழுது, சமுதாயத்திற்கு தீங்கு விளைக்கும் போது அது தண்டனைக்குரியதாக ஆகிறது. ஆகவே சமுதாயம் நாம் அதை தவறு என்றும் சரி என்றும் அதை தீர்மானிக்கின்றது. அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரையில் என்னென்றால், அதாவது இதுதான் சரி, இதுதான் தவறு என்றில்லை, இதுதான் அளவு, இவ்வளவுதான் அளவு இருக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. அதாவது நம்ம முடிந்தது, முடியாதது, பிடித்தது, பிடிக்காதது, அதாவது வேண்டியது, வேண்டாதது எல்லாம் அங்கே இருக்கின்றன. அதே நேரத்தில் தாம்பத்தியத்தில் அதாவது வக்கிரங்கள் இருக்கின்றது, கொடுமைகள் இருக்கின்றது, துன்பங்கள் இருக்கின்றது, விவகாரங்கள் இருக்கின்றன, கொடுமைகள் இருக்கின்றன, இதெல்லாம் இருக்கின்றன. இதையெல்லாம் கட்டுப்படுத்ததான் சமுதாயம் அதாவது சட்டங்களை, எழுதாத சட்டங்களை இயக்கி வைத்திருக்கின்றது, கட்டுப்பாடுகளை. அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொழுதுதான் அந்த தாம்பத்தியம் சிறப்பை பெறுகின்றது. ஆகவே இன்றைய இளைஞர்கள் அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நாம் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.